என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய முத்திலே ஆண்டவர் இன்றைக்கு தொடர்ந்து நம்மோடு அவர் இடைப்படுவாராக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கு சீஷர்கள் தேவை என்பதை நாம் இந்த நாட்களிலே தியானித்து வருகிறோம். நாம் கடந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். அநேக சீஷர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்து பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ஒவ்வொரு சீஷனுடைய வாழ்க்கையிலும் அங்கே இயேசுவை சிலுவையில் அறையப் போகிறாள் என்ற உடனே பயந்து ஓடினதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு எதிர்பார்க்கிற அந்த சீஷத்துவம் அது எப்படிப்பட்ட தகுதி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். அந்த சீஷர்கள், அதாவது டிசைப்பிள் என்ற அந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எழுத்துக்களின் மூலமாக நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது நாள் டிட்டஸ்டட் என்ற வார்த்தையை பார்த்தோம். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தில் வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்தாக வேண்டும். இரண்டாவதாக இன்டர்டிபெண்டன்ட் ஐ என்ற எழுத்தை பார்த்தோம். இயேசுவை சார்ந்திருக்கிற, நான் அவருக்குள் அவர் எனக்குள் இருக்கிற அந்த அனுபவம் முக்கியம் என்பதை பார்த்தோம். மூன்றாவதாக சின்சியர் என்ற அந்த வார்த்தையை பார்த்தோம். அதாவது துப்புரவானவர்களாக நாம் வாழ வேண்டும், கரை பிழை அற்றவர்களாக நான் வாழணும் என்பதை பார்த்தோம். நான்காவதாக சி என்ற எழுத்து, அது குரூசிஃபைட், அதாவது இயேசுவோடு நான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம். ஒரு சீஷன் இயேசுவை பின்பற்றும் போது பழைய மனிதன் சிலுவையில் அறையப்பட்டிருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஐந்தாவதாக இன்னொரு ஐ, அதாவது இமிட்டேட் என்ற வார்த்தையை குறிக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவனாக, நான் அவரை போல இந்த உலகத்தில் மாறுகிறவனாக மாற வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்தது இன்றைக்கு மிக முக்கியமான காரியம் பி என்ற எழுத்து, பார்ட்டேக்கர்ஸ், அதாவது பங்கு பெறுகிறவர்களாக மாறணும். ஒரு சீஷன் எதிலே பங்கு பெறுபவனாக மாற முடியும்? இயேசு கிறிஸ்து அவரிலே நமக்கு பங்கு கொடுக்கிறார் என்பதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. யாருக்கு பங்கு கொடுப்பார்? அவருடைய சீஷர்களுக்கு தான் அவர் பங்கு கொடுப்பார். இந்த பி என்ற எழுத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை, இந்த பார்ட்டேக்கர் என்ற வார்த்தை, நான் வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மத்தேயு சுவிசேஷத்தில் 26ஆம் அதிகாரம் 35வது வசனம். அதிலே, அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். உம்மோடு மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் மறுதலிக்க மாட்டேன். இதுதான் அவன் அங்கே சொன்ன காரியம். ஆனால் அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் வரும்போது பேதுரு இயேசுவை மறுதலித்து விட்டதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பங்கு கொடுக்கிறார். எதிலே பங்கு கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அதாவது முதலாவது நிருபத்தில் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாடுகளுக்கு பங்காளியானதால் என்ன அர்த்தம்? நான் அவரிடத்திலே பங்கு பெறுகிறேன், அவருடைய பாடுகளிலே நான் பார்ட்டேக் பண்ணுகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இயேசுவின் சீஷனாக நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கும் போது நிறைய பாடுகளை நாம் சந்திக்க வேண்டும். பாடுகளை சந்திக்காமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தில் சீஷனாக நீங்கள் வாழும்போது, நீங்கள் உலகத்தில் வெறுக்க வேண்டியதை வெறுத்து நீங்கள் அவருக்காக வாழணுன்ற அந்த தீர்மானம் எடுக்கும்போது உலகம் உங்களை பகைக்கும். நீங்கள் இந்த உலகம் பகைக்கிறதுனால இயேசுவை மறுதலிச்சிருவீங்களா? இயேசுவை விட்டுட்டு போயிடுவீங்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, பாடுகளிலே பங்கு பெறுகிறவர்களாக நீங்கள் மாறுங்கள். அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகையும் செய்வோம் என்று வாசிக்கிறோம். பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு புதிதல்ல. எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுக்காக நிற்பேன்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? ஆண்டவருக்காக நான் வாழுவேன்ற ஒரு உறுதியை நீங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக அப்படிப்பட்ட நல்ல தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உகந்த சீஷன். எல்லா சீஷர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவங்க எல்லாருடைய வாழ்க்கையுமே அவர்களுடைய முடிவுகள் எல்லாம் பயங்கரமான மரணங்கள். அதுக்காக அவங்க மறுதலிக்கலை, அதுக்காக இயேசுவை விட்டுட்டு ஓடலை. கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிறதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த கிருபைகளை இந்த நாளில் உங்களுக்கும் தருவார். ஆண்டவருக்காக நிற்க பிரயாசப்படுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் எல்லாம். தகப்பனே, நாங்களும் பாடுகளிலே பங்குள்ளவர்களாக எங்கள் வாழ்க்கை அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்குள் வர உதவி செய்யும். உலகமோ உலகத்தின் காரியங்களோ எங்கள் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் உம்மை விட்டு திசை திருப்பி விடாதபடி, பாடோ அது வாழ்வோ எதுவானாலும் உம்மோடு இருக்கிற அந்த அனுபவத்தை தாரும்.
நாங்கள் உம்முடைய பாடுகளுக்கு பங்காளிகள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய நேரங்களில் ஆசீர்வாதங்களில் நாங்கள் பங்கு கேட்குறோம், ஆனால் பாடுகளுக்கும் நாங்கள் பங்காளிகள் என்பதை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எந்த பாடுகளும் அது எங்களுக்கு சுகமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதில் பழக எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து உடைய கிருபைக்குள் மறைத்து கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தொடர்ந்து அவருக்காக வைராக்கியமாக சாட்சியாக வாழ பிரயாசப்படுங்க. அதிகமாக ஜெபிங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.